இன்னைக்கு வீடியோல ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை தொடங்க போறேன். உலகத்திலேயே முதல் சிவலிங்கம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சிவலிங்கம் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க லக்கி. ஆனா ஆன்சர் தெரியலன்னா இது வரைக்கும் நீங்க பிரமிக்க முடியாத ஒரு விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ரீசெண்டா ஆர்கியாலஜிஸ்ட் எந்த சிவன் முதல் சிவன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு, அந்த கோவில்களோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திராவில் திருப்பதி அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் ஏழுமலையான் கோவில். ஆனா நான் சொல்ல போறது ஏழுமலையான் கோவில் பத்தி கிடையாது. அதே திருப்பதியில அதே ஏழுமலையான் கோவில் பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல குடிமல்லம் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல பல பண்டைய தமிழ் அரசர்கள் போய் வணங்கி வந்திருக்காங்க. பல பொலிட்டீஷியன்ஸ், பல செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போயிட்டு வராங்க. எல்லாரும் திருப்பதியை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல இந்த கோவிலுக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வரணும்? சின்ன கோவிலா தான் இருக்கு. ஆனா இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பம்சம் எப்படி இருக்கும்? எல்லாரும் தேடி தேடி வராங்களே, கிட்டத்தட்ட இவ்வளோ அம்சங்களை கொண்ட இந்த கோவில்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்க போறோம். குடிமல்லம்ல இருக்கிற இந்த சிவன் கோவில் உள்ள அந்த சிவலிங்கம் தான் உலகத்திலே முதல் சிவலிங்கம். நான் முதலே கேட்ட கேள்வி மாதிரியே இதற்கு உண்டான ஆன்சர் இந்த பதில்ல தான் இருக்கு. அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் பல பேர் உலகத்திலே முதல் எது சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி பார்த்தாங்க. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு தேடாத இடமே இல்லை. அப்போ ஆந்திரால இருக்கிற குடிமல்லம் கோவில்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த கோவிலுக்கு ஏன் இத்தனை அரசர்கள் வந்து போனாங்க, இப்ப வரைக்கும் பொலிட்டீஷியன் செலிபிரிட்டிஸ் ஏன் தேடி தேடி இந்த கோவிலுக்கு போறாங்க, அப்ப ஏதோ ஒண்ணு இருப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த சிவலிங்கத்துக்கிட்ட போறாங்க. அந்த சிவலிங்கத்துல இருக்கிற கல்லை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்பதான் ஒரு பயங்கரமான ஷாக்கான விஷயமே தெரிஞ்சது. அந்த சிவலிங்கத்துல இருக்கிற கல்லு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. டார்க் ப்ரௌன்ல இந்த கல்லு நேர்ல தெரியும். ஆனா போட்டோஸ்ல மேபி உங்களுக்கு பிளாக்கா தெரியலாம். பட் இது வந்து டார்க் ப்ரௌன் கலர். இந்த கல்ல இண்டிஜினஸ் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கல்லு வேற்று கிரகத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் நம்புறது என்னன்னா இந்த கல் சிவபெருமானே கொண்டு வந்து அவரா வடைச்ச சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேம்பர்ஸ், அதாவது ஈஜிப்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், சேம்பர்ஸ் அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அதே மாதிரி பத்மநாப சுவாமி கோவில் கீழேயும் சேம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இத்தனை வருஷம் பழமையான குடிமல்லம் கோவிலுக்கு அடியிலையும் சேம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். ஆக்சுவலி இந்த கோவில் கீழே கிட்டத்தட்ட 9 சேம்பர்ஸ் இருக்கு. அந்த 9 சேம்பர்ஸுமே மெயின் சிவனோட அந்த கருவறையில தான் போய் நிக்குது. இதெல்லாம் இருக்கும் போது இதை யாரு கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாவே இருக்கு. அந்த கோவிலோட கட்டமைப்பு ரொம்ப சின்ன கோவில் தான். இருந்தாலும் ஒவ்வொரு கிரானைட் கல்லும் சம்பந்தமே இல்லாம கையில எடுக்கிற அளவுக்கு இருக்கு. எதுக்கு இவ்வளவு லூசா கட்டணும்? ஒருவேளை கோவிலோட கட்டமைப்பு அப்படின்னு முட்டாள்தனமா நினைச்சா அங்கதான் ட்விஸ்ட். ஆக்சுவலி ஒரு சில கிரானைட் கல்லை ஏன் கையாலே எடுக்க முடியறபடி இருக்குன்னா அந்த கல்லு நம்ம எங்க எடுக்கிறோமோ அதுதான் ஸ்மால் சேம்பர். அந்த ஸ்மால் சேம்பர்ல இருந்து மெயின் சேம்பர் போற வரைக்கும் அங்க ஒரு வழி இருக்கு. ஆனா இதை இன்னும் சிறப்பா கண்காணிக்கல. இப்ப வரைக்கும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நிஜமாவே அந்த சேம்பருக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருமே கண்டுபிடிக்கல. பொதுவாகவே சிவன்லிங்கத்தை எப்படி கூறுவாங்கன்னா ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு மேல ஆண் உறுப்பு இருக்கு, அதாவது ரீப்ரொடக்ஷனை தான் நம்ம கடவுளா கும்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் எப்படி சொல்றாங்கன்னா அந்த சிவலிங்கம் எந்த ஒரு உறுப்பையும் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலி சிவலிங்கம் அப்படிங்கிறதே ஒரு விண்கலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பகீர கலப்பிருக்காங்க. அதாவது விண்கலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு அதே ஷேப்ல தான் இருக்கும். அட் த சேம் டைம் அங்க இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி வெளியே வருவாங்க, கதவு திறந்தப்ப வெளியே வருவாங்க. இப்போ இதை இமேஜின் பண்ணி தான் ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேபி சிவலிங்கம் ஒரு ராக்கெட்டா இருக்கலாம்.
அந்த ஓபன் பண்ற அந்த விஷயத்துல இருந்து வர்றது சிவனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு லிங்கத்தை வச்சு இந்த முடிவுக்கு வரல. நிறைய ஏசியன் சிவன் கோவில்கள்ல இதே மாதிரி சிவலிங்கம் இருக்கு, சிவலிங்கத்துக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரிதான் கட்டமைப்பு இருந்திருக்கு. மேபி அதை மனிதர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வழிபட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா இது ராக்கெட்டா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி நம்ம மனிதர்கள் இப்ப ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்களோ இதுக்கு முன்னாடியே பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கு. ஆனா அது முழுக்க முழுக்க அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப இதுவும் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்ல நம்ம 4வதா பார்க்க போறது சிவன் ஒரு ஏலியனா இல்லையா? இந்த கொஸ்டின் தான் எல்லார் மனசுலயுமே இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி லிங்கம் ராக்கெட்னா அப்ப சிவன் ஏலியனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்பீங்க. ஆனா சிவபுராணங்களில எழுதியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சிவன் வேற்று உலகத்துல இருந்து, அதாவது சிவன் உலகத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் எழுதப்பட்டுள்ளது. பொதுவாகவே ராமர், கிருஷ்ணர், முருகர் எல்லாருமே உலகத்துல பிறந்து அதுக்கப்புறம் போர் புரிஞ்சு அப்படி வின் பண்ணவங்கன்ற மாதிரிதான் கதையெல்லாம் எழுதியிருக்கும். ஆனா சிவனுக்கு மட்டும் எந்த ஒரு புராணமும் சரியாகவே இல்லை. சிவன் எந்த இடத்துலயுமே உலகத்துல தோற்றுவித்து அதுக்கப்புறம் ஆண்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே எழுதப்படல. சிவன் அப்படிங்கிறவர் ஒரு கடவுள், சிவன் அப்படிங்கிறவர் ஒரு யோகா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இருந்தாலும் சிவன் ஏலியனா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் கிளைம் பண்றாங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல இந்த கோவில் பழமையான கோவில் சொன்னேனே தவிர எப்போ கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையவே நான் சொல்லவே இல்லை. 3வது செஞ்சுரியில இதை கட்டியிருக்கலாம் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் அங்க இருக்கிற ஓல்டு பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, 12,000 வருஷம் என்ன, அதுக்கு முன்னாடியே இருக்கும். இந்த கோவிலை எத்தனையோ அரசர்கள் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து இங்க வந்து வழிபட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா குழந்தை பிறக்கும், இந்த கோவில்ல என்ன வேண்டினாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஒரு சூப்பரான பாயிண்ட். அதாவது 2005ல் அந்த கோவில் இருக்கிற லிங்கம்குள்ள தண்ணி ஃபுல்லா வந்துச்சான். அதுக்கப்புறம் அதுவாகவே தணிஞ்சு போச்சான். ஆனா அதே மாதிரி 2065ல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஒருவேளை 2065 வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியல. ஒருவேளை 2065ல் இதே நிகழ்வு நடந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.